பார்கவி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சத்தியமா உன்னை ஏமாத்தணும் நாங்க நினைச்சதே இல்ல. நீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, ஏன் எல்லாம் கேட்காத. எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும், எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஏதாவது நல்லது செஞ்சிடணும் தான் நாங்க இவ்ளோ பாடுபட்டோம். ஆனா நாங்க அதுல தோத்துட்டோம். என்னத்த சொல்ல, அடிவேறு பலமா இருந்தாதான் மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வாங்க. புரியுது, எனக்கு நல்லா புரியுது. உனக்கு சப்போர்ட்டா பலமா நிக்க வேண்டிய பையன் அங்க அமுக்குடி மாதிரி உட்கார்ந்துருக்கான். அது சக்தி காண்டேன் சப்பக்கட்டு கட்டினாலும் என்னாலே அதை ஏத்துக்க முடியலையே. ஏதோ ஒண்ணு போட்டா ஸ்வரம் நான் முளைக்கும். அவன் அக்கா மாதிரி இல்ல, தான் இவரை மாதிரி இழுத்து பிடிச்சு வச்சு பொம்பளைங்களை புலம்ப விட்டுட்டு இருக்கான். வேணாம், நானே சொல்றேன், இவன் இப்படிதான் இருப்பானா, இவன் உனக்கு வேணாம். அக்கா வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? அதான் ஜனனி வந்து ஐயோ வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேப்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?